ஹலோ. ஆ வணக்கம்னு சொல்ல மாட்டேன். நான் வந்து 2000 வந்து ஜனவரி 2ஆந்தேதி நைட்டு ஒரு 7 மணிக்கு விஜய் என் கூட தான் இருந்தார். அன்றைக்கி வந்து நான் விஜயை வந்து எனக்கு விஜய் பிடிக்காது. எனக்கு வந்து நான் வந்து தீவிரமான அஜித் ரசிகர். தீவிரமான அஜித் ரசிகர். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நாங்களாம் வந்து அப்போ ஆசை படத்துக்கு வரத்துக்கு முன்னாடியிலேருந்து அஜித்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் அந்த மாதிரி விஜய் வந்து மாட்டிக்கினான் ஒரு நாள். செம்மையாக அவன் வந்து அம்மாலேருந்து எல்லாரையும் அசிங்கமாக திட்டினா அவன் வந்து அப்படியே கம்முனே இருந்தான். அப்படியாப்பட்ட விஜய்க்கு நான் இப்போ இந்த ஒம்மன்லேருந்து ஓட்டு போகிறதுக்கு நான் போகிறேன். ஏன் தெரியுமா? என் நாடு நல்லா இருக்கணும். இங்கே எனக்கு விஜய் அஜித்லாம் முக்கியம் கிடையாது. என் நாடு நல்லா இருக்கணும். என் நாட்டுக்காக. ஏன்னா இந்த தருதலிங்க திருடி இந்த 2 தெவடியா பசங்க வந்து இந்த ஊரில் வந்து நம்ம நாட்டை அழிச்சிட்டு நான்லாம் வெளிநாட்டில் வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம நாட்டுக்கு வர எந்த விஷயத்தையும் வந்து அவங்க வந்து விடமாட்டுறாங்க. 2 தெவடியா பசங்க. எனக்கு ரொம்ப வருஷமாக அது நம்ம விஜயகாந்துக்காக கூட நான் வந்து அவ்வளோ வந்து ரொம்ப தூரமாக வந்து ஒரு 7 கிலோமீட்டர் தாண்டி வந்து ஓட்டு போட்டேன். அது எங்கள் வீட்டு நினைக்கிறவங்க எல்லாமே தெரியும். ஆனால் இன்றைக்கி விஜய் இல்லைன்னா இந்த நாட்டை காப்பாற்ற முடியாது. எனக்கு தெரியுது. நான் அவ்வளோ தீவிரமான அஜித் ரசிகர். எனக்கு என் மூஞ்சை பார்த்தாலும் எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் சொல்லுவாங்க அஜித் ரசிகர். ஆனால் விஜய் அன்றைக்கி ஏன் நான் திட்டினேன் அது தெரியல எனக்கு. அஜித் மலைக்கிற பிரித்தனால அவனை வந்து அசிங்கமாக திட்டினேன். எனக்கு இன்றைக்கி விஜய் தான் இந்த நாட்டை காப்பாற்றணும். கண்டிப்பாக காப்பாற்றணும். நாட்டை காப்பாற்றணும், மக்களை காப்பாற்றணும். இந்த 2 தெவடியா பசங்கிட்ட மாட்டிக்கிட்டு நாங்கள் முடிக்கிறது கடவுளுக்கே வச்சம் இல்லை. அவன் ஒருத்தருக்கான் பாரு, என் தலைவர் ரஜினிகாந்த். அவரை ரொம்ப நம்பணும். அவருக்கு வந்து அந்த அளவுக்கு ஸ்டெப் இல்லை அவருக்கு. பாவம், அவரை விட்டுருமா எதுவும் சொல்ல. அவர் என் தலைவர். அவர் எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ கூட கோழிக்கு நைட்டு 2 மணி படம் பார்த்துட்டு காலையில் 6 மணி தான் வெளியே வந்தேன். அவ்வளோ தீவிரமான ரஜினிகாந்த் ரசிகன் தான் நான். இருந்தாலும் அவரால் முடியாது. அவர் என்ன சொல்கிறதுன்னு தெரில, பயந்துட்டார். ஆனால் விஜய்க்கு செம்ம தில்லு தான். ஐயோ, அவனை இப்போ கூட பிடிக்காது எனக்கு. இருந்தாலும் அவனுக்கு தான் நான் வந்து ஊருக்கு வந்து ஓட்டு போட போகிறேன். ஏன்னா எனக்கு விஜய் அஜித்லாம் முக்கியம் கிடையாது. தில்லாக எவன் ஒருத்தன் வந்து இந்த நாடகம் விஜயகாந்த் மாரில அவரை ஏதோ சொன்னானுங்க. இப்போ சொல்கிறானுங்க அவர் அப்படி செஞ்சார் இப்படி செஞ்சானு. இப்போ எவனாச்சும் இப்போ சொல்கிறானுங்களா? பொட்டைங்க எல்லாமே இப்போ சொல்கிறானுங்க. பொட்டை நாய்ங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரில. அதே மாதிரி விஜயை நம்ம விட்டுறக்கூடாது. விஜயை பிடிச்சிக்கணும். மக்களே, நான் சொல்கிறேன், நான் ஒரு தீவிர ரசிக்கேன். அஜித்தை விட இந்த உலகத்தில் எனக்கு யாரையும் பிடிக்காது. ஆனால் நான் சொல்கிறேன் கேளு, எல்லாருமே வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டு சப்போர்ட் பண்ணி உட்கார வைங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் தெரியுமா? இந்த திட்டத்தை அப்போ திருடின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஐயோ பாப்பா நம்மளை பிச்சைக்காரனாக்கி விட்டானுங்கப்பா. விஜய் வந்து பாருங்கள் ஒரு 5 வருஷம், அதுக்கப்புறம் விட்டுருங்க. எவனாவது ஒருத்தன் வந்தால் தானே தெரியும் நல்லவனா கெட்டவனு. எப்போ 2 பேரும் கெட்டவனுங்க தான். சும்மா எடப்பாடிலாம் இப்படி சொல்கிறான் அப்படி சொல்கிறான்னு சொல்கிறீங்கல்ல, அதெல்லாம் எல்லாமே தெவடியா பசங்க. இந்த 2 தெவடியா பசங்களும் வேணாம் நமக்கு. நம்ம ஒரு நல்ல அந்த விஜய் தெவடியா பையனா நமக்கு தேவையில்லை தான். ஐயோ, என்ன வேறு வழி இல்லை. அவன் தான் வரணும், வேறு வழி இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும், எனக்கு பிடிக்காது. எனக்கு விஜய் பிடிக்காது. எனக்கு இப்போ கூட அசிங்கமாக தான் திட்டுவேன். அவன் நிறையா திட்டிருக்கேன். ஆனால் இப்போவும் அசிங்கமாக. ஆனால் என் நாட்டு மக்களுக்கு என் தமிழ் எல்லாமே செதஞ்சி போச்சுப்பா. செதஞ்சி போச்சு. என்னன்னு புரியவே இல்லை எனக்கு. நம்ம எங்கே எப்படி இருக்க வேண்டியது? நம்ம மற்ற இடத்துலலாம் ஊர்னா போது நம்மளை பற்றி எவ்வளோ சிறப்பாக பேசுகிறாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிற மலத்தை கூட நம்ம மதிக்க மாட்டான். தெரியுமா அவனுக்கு? நம்மளை கேவலம் பேசுகிறானுங்க. அந்த அளவுக்கு ஆக்கி விட்டானுங்க. யாரே நம்ம ஆளுங்க தான். கூமுட்டை தெவடியா பசங்களை ஓட்டு போடுறீங்களா? உங்களால் தாண்டா எல்லாமே தெவடியா பசங்களா.